Dear children, நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க ஹிரோடினேரியா கிரானுலோசாவுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது செரிமான மண்டலமா அட்டையினுடைய செரிமான மண்டலம் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க அட்டையினுடைய இதர உறுப்பு மண்டலங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், தட் இஸ் சுவாச மண்டலம். சரியா? ஸோ சுவாச மண்டலம் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க முழுமையான லங்ஸ் அந்த மாதிரியான உறுப்புகள் எதுவும் இல்லை. ஸோ ஸ்கின் ஆக்ட் ஆஸ் அ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க தோல் தான் அதனுடைய சுவாச உறுப்பாக செயல்படுகிறது. ஸோ இப்போ தோல் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன வழிமுறையை எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டிஃப்யூசன் மெத்தட், தட் இஸ் பரவல் முறை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த தோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க தோலுக்கும் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னாக்க மிக மெல்லிய நுண் ரத்த குழாய்களான கேப்லரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டினி பிளட் வெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க கனெக்ட் ஆயிருக்கு. இந்த பிளட் வெசல்ஸ் எதை எடுத்துட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹீமோசைலிக் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திரவத்தை எடுத்துட்டு வருது. இந்த திரவம் வந்து பார்த்தீங்கன்னாக்க உடலின் உள்ளுறுப்புகளிலிருந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க தோல் நோக்கி வருது. ஸோ அப்போ அதான் வந்து எழுதியிருக்கேன், செல்ஸ் டு எபிடமிஸ். எபிடமிஸ் அப்படிங்கிறது தோலினுடைய வெளிப்புற பகுதி, the outermost layer of the skin. ஸோ அந்த ஸ்கின்க்கு வருது. ஸோ அப்போ அவுட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தோலில் படும்போது தோலுக்கு உள்ள அனுப்பப்படுகிறது. எதன் மூலமாக அப்படின்னாக்க பரவல் முறையில் உள்ள அனுப்பப்படுகிறது. உள்ள இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஹீமோசிலிக் ஃப்ளூயிட்ஸ் வழியாக தோலுக்கு அனுப்பப்படுகிறது, அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறது. சரியா? ஸோ இப்போ இந்த பரவல் முறைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க தோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும், கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். அதுக்கு அந்த ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திரவம் தோலில் செக்ரீட் ஆகிறது தான் அந்த தோல் வந்து எப்போதுமே இந்த மாய்ஸ்சர் கண்டிஷனில் இருக்கிறதுக்கு காரணமாக அமைகிறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க முழுக்க ஸ்கின் ஆக்ட் ஆஸ் அ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். சரியா? சரி, நெக்ஸ்ட் ஆர்கன் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னாக்க சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த சுற்று மண்டலங்கள். சரியா? அதை வந்து நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இங்க சர்க்குலேட்டரி சிஸ்டம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வெல் டெவலப்டு ஆர்கானிசம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஹார்ட் இருக்கும், பிளட் வெசல்ஸ் இருக்கும் இல்லையா, பிளட் வெசல்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அதனுடைய பாத்வே இருக்கும். ஸோ இங்கே அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த மாதிரியான உறுப்புகள் வந்து முழுமையாக வளர்ச்சி அடையல. ஸோ அது பதிலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஹீமோசீலிக் சிஸ்டம்ஸ் வந்து காணப்படுகிறது. ஹீமோசீலிக்னாக்க ரத்த உடற்குழி அமைப்பு காணப்படுகிறது. அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க ஹீமோசீலிக் சிஸ்டம் சொல்லி சொல்றோம். தேர் இஸ் நோ பிளட் வெசல்ஸ் விச் ஆர் பிரசன்ட் இன் திஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதனுடைய ரத்த சுற்று மண்டலத்தில் என்ன இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ரத்த குழாய்கள் காணப்படுவதில்லை. ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேப்லரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து இங்க காணப்படுவது இல்லை. சரி, அது மட்டும் இல்ல, இப்போ இந்த ஹீமோசிலிக் சிஸ்டம் வந்து எப்படி வந்து டிவைட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க 4 சேனலா பிரிஞ்சிருக்கு. 4 கேனல்ஸ், 4 ஹீமோசிலிக் சேனல்ஸ் ஆர் கேனல்ஸா பிரியுது. எப்படி பிரியுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேனல் வந்து அலிமெண்ட்ரி கேனலுக்கும் மேல, எபோத அலிமெண்ட்ரி கேனல், இன்னொன்னு அலிமெண்ட்ரி கேனலுக்கும் கீழே, மீதி இருக்கக்கூடிய 2 சைடுல. இப்போ லீச் இப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஹீமோசிலிக் கேனல் வந்து மேல் நோக்கி போகும், இன்னொரு ஹீமோசிலிக் கேனல் வந்து கீழ் நோக்கி வரும். மீதி இருக்கக்கூடிய 2 ஹீமோசிலிக் கேனல்ஸுமே வந்து என்ன பண்ணும்னாக்க அதனுடைய பக்கவாட்டுல சைடுல வருது. சரியா? இந்த சைடுல வரக்கூடிய இந்த 2 ஹீமோசிலிக் கேனல்ஸ் தான் என்னவா செயல்படுது அப்படின்னாக்க ஹார்ட், இதயமாக செயல்படுகிறது. இதயம் அப்படின்ற பிரத்யேகமான அமைப்பு காணப்படுவதில்லை. அதுக்கு பதிலாக இந்த ஹீமோசிலிக் கேனல்ஸ் தான் என்னவா மாறிக்குது அப்படின்னாக்க இதயமாக மாறி செயல்படுகிறது. சரியா? ஸோ இப்போ இந்த 4 ஹீமோசிலிக் கேனல்ஸும் எங்க அட்டாச் ஆயிருக்கும் ஆர் எங்க கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 26வது செக்மெண்ட்ஸ்ல இந்த 4 கேனல்ஸும் கனெக்ட் ஆயிருக்கும். அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னாக்க மேல இருந்து எடுத்துட்டு வரக்கூடியது, கீழே இருந்து எடுத்துட்டு போகக்கூடியது, இது எல்லாமே என்னது அந்த 26வது கேனல்ல கனெக்ட் ஆகிறதுனால எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து நடைபெறுகிறது. ஸோ இதுதான் வந்து நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல பாக்குறோம். அப்ப சைடுல இருக்கக்கூடிய 2 கேனல்ஸ் தான் என்னவா செயல்படுதுனாக்க ஹார்ட்டா செயல்படுது. அதை நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? தென் அடுத்த சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னாக்க நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். ஸோ இப்போ நம்மளோட நரம்பு மண்டலம் பார்த்தீங்கன்னாக்க நர்வ்ஸ் இருக்கு, நியூரான்ஸ் இருக்கு, அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பிரெயின் இதெல்லாம் இருக்கு. ஸோ கண்ட்ரோலிங் சிஸ்டமா செயல்படுது. இங்க இதனுடைய நர்வஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் கேங்லியா ஆக்ட் ஆஸ் அ நர்வஸ் சிஸ்டம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கேங்லியா தான் கண்ட்ரோலிங் யூனிட், நரம்பு மண்டலமாக செயல்படுகிறது. இந்த கேங்லியா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உள்ள இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டம் எந்த அமைப்புல இருக்குன்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ நர்வ் ரிங் ஆர் வென்ட்ரல் நர்வ் கார்டு. நர்வ் ரிங் அல்லது வென்ட்ரல் நர்வ் கார்டு சரௌண்டட் டு த ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஃபேரிங்ஸ்ங்கிறது எங்க பார்த்தோம்?
டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல பார்த்தோம் பக்கல் கேவிட்டி, அதுக்கு அடுத்து ஃபேரிங்ஸ் பார்த்தோம் இல்லையா. அந்த ஃபேரிங்ஸை சுத்திலும் இந்த நர்வ் ரிங் என்னவா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கேங்லியானா ஃபார்ம் ஆயிருக்கு. என்னென்ன கேங்லியான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சுப்ராஃபேரிங்கியல் கேங்லியான், சப் ஃபேரிங்கியல் கேங்லியான், சர்க்கம் ஃபேரிங்கியல் கேங்லியான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்றேன். சுப்ராஃபேரிங்கியல் கேங்லியான், சுப்ராஃபேரிங்கியல் கேங்லியான்ங்கிறது ஃபேரிங்ஸுக்கு மேல் பகுதி நோக்கி போறது. தென் சப்ஃபேரிங்கியல் கேங்லியான்ங்கிறது ஃபேரிங்ஸ்க்கு கீழ் நோக்கி வர்றது. அடுத்தது சர்க்கம்ஃபேரிங்கியல் கேங்லியான் அப்படிங்கிறது மையப்பகுதி மிடில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கண்ட்ரோலை மெசேஜை எடுத்துட்டு போகக்கூடியது. ஸோ அப்போ 3 ஃபேரிங்கியல் கேங்லியான் இருக்கு. 3 ஃபேரிங்கியல் கேங்லியானா எது ஃபார்ம் ஆகுது? த நர்வ் ரிங் ஆர் வென்ட்ரல் நர்வ் கார்ட் சரவுண்ட்ஸ் ஃபேரிங். ஃபேரிங்கை சுத்திலும் எதை உருவாக்குதுனாக்க இந்த 3 கேங்லியான உருவாக்குது. என்னென்ன கேங்லியான்? சுப்ராஃபேரிங்கியல் கேங்லியான், சர்க்கம்ஃபேரிங்கியல் கேங்லியான், சப்ஃபேரிங்கியல் கேங்லியான். இதுதான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த சப்ஃபேரிங்கியல் கேங்லியான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 4 pairs of subpharyngeal ganglion form the ganglia. Ganglion சிங்குலர், அதெல்லாம் சேர்த்து எதை உருவாக்குது? கேங்லியாவை உருவாக்குது. இந்த கேங்லியா ஆக்ட் as a brain. இதுதான் வந்து இங்க என்னவா இருக்கும்? பிரெயினா செயல்பட்டு அதனுடைய கண்ட்ரோல்ல கமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ சரியா? ஸோ நர்வ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம்? நர்வ் ரிங். அந்த நர்வ் ரிங் தான் என்ன பண்ணுது அப்படின்னாக்க ஃபேரிங்ஸை சுற்றிலும் ஒரு கேங்லியான் 3 கேங்லியானை உருவாக்குது. சுப்ராரீனல் கேங்லியான், சப்ரீனல் கேங்லியான், சுப்ரா ஃபேரிங்கல் கேங்லியான், சப் ஃபேரிங்கல் கேங்லியான், அடுத்தது சர்க்கம் ஃபேரிங்கல் கேங்லியான். அதுல இந்த சப் ஃபேரிங்கல் கேங்லியான்ங்கிறது தான் என்ன பண்ணும் அப்படின்னாக்க கேங்லியாவை உருவாக்கும். சரியா? கேங்லியா ஆக்ட் ஆஸ் அ பிரெயின். சரியா? ஸோ நர்வ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதான். தென் அடுத்தது இருக்கக்கூடிய சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் என்னது? கழிவு நீக்க மண்டலம். ஸோ கழிவு நீக்க மண்டலம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெல் டெவலப்டு ஆர்கானிசமாக இருந்துச்சுன்னா நம்ம கிட்னி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நெஃப்ரீடியாஸ், இந்த நெஃப்ரீடியா ஆக்ட் ஆஸ் அ எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். கழிவு நீக்க உறுப்பாக செயல்படுகிறது பார்த்தீங்க அப்படின்னாக்க நெஃப்ரீடியாக்கள் வந்து கழிவு நீக்க உறுப்பாக செயல்படுகிறது. ஸோ எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க 17 pairs of nephridias, நியர்லி வந்து பார்த்தீங்கன்னாக்க 34 nephridias வந்து தனித்தனியாக சொல்லும்போது 34, பேர்ல சொல்லும்போது 17 pairs of nephridias which are present in the segment of 6 to 22nd, 6வது செக்மெண்ட்ல இருந்து 22வது செக்மெண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க 17 பேர் ஆஃப் நெஃப்ரிடியாக்கள் காணப்படுகிறது. இந்த நெஃப்ரிடியாஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னாக்க எங்க போய் திறக்குது அப்படின்னாக்க அதனுடைய மேற்புறத்துல இருக்கக்கூடிய அந்த தோல்ல இருக்கக்கூடிய நெஃப்ரிடியோ போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெஃப்ரிடியோ துளைகளில் திறக்கிறது. நம்ம அங்க பார்த்தோம் எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் மார்பாலஜி படிக்கும்போது படிச்சிருப்போம். சரியா? மவுத்து போர்ஸ், நெஃப்ரிடியோ போர்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அதை இங்கே நம்ம ரீகால் பண்ணிக்கிறோம். ஸோ நெஃப்ரிடியோ போர்ஸ் வந்து எங்கே இருக்குது? 6வது செக்மெண்ட்ல இருந்து 22வது செக்மெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் அதனுடைய தோல் பகுதியின் மேல் பகுதியில் காணப்படக்கூடிய துளைகளுக்கு பேரு நெஃப்ரிடியோ போர்ஸ். இந்த நெஃப்ரிடியோ போர்ஸ்ல எது கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னாக்க இந்த நெஃப்ரிடியாக்கள் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த நெஃப்ரிடியாக்கள் என்ன பண்ணுது அப்படின்னாக்க உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை அதனுடைய நெஃப்ரிடியோ போர் வாயிலாக வெளியேற்றுகிறது. கிளியர்? ஸோ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் என்னது? நெஃப்ரிடியாக்கள். நெஃப்ரிடியா எங்க போய் திறக்கும்? நெஃப்ரிடியோ போர்ஸ்ல திறக்கும். எத்தனை நெஃப்ரிடியாக்கள் இருக்கு? 70 pairs ஆஃப் நெஃப்ரிடியாஸ் காணப்படுது. ஸோ இந்த நெஃப்ரிடியாக்கள் மூலமா தான் நெஃப்ரிடியோ போர்ஸ்ல கழிவானது சேமிக்கப்பட்டு அங்கிருந்து உடலிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். சரியா? தென் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ரீப்ரடக்டிவ் சிஸ்டம். மேல் ஃபீமேல் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?